அனைவருக்கும் வணக்கம். நமது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் சிறப்பாசிரியர்களினுடைய பணி என்ன, அவர்கள் எவ்வாறு சிறப்பு குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க உள்ளோம். நமது கோவை மாவட்டத்தில் பணிபுரியும் ஒரு சிறப்பாசிரியர் திரு சிதம்பரம் அவர்கள் எவ்வாறு ஒரு சிறப்பு குழந்தைக்கு தன்னுடைய சிறப்பான பயிற்சியை அளித்துள்ளார் என்பதை இந்த வீடியோவில் காணவுள்ளோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் பிடிச்சி பயிற்சி கொடுக்குறது, அவர் பிடிக்காமல் பயிற்சி கொடுக்குறது. முன்னாடி அதுவாக தன்னால் இப்போ நடக்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு போவாங்க. இப்போ நல்லா நடக்குது. சும்மா தாங்க வீடியோ எடுக்கிறாங்கம்மா. அழக்கூடாது, தைரியமான பொண்ணு தானே நீ. நல்லா வாய் பேசுவாங்க சார். நான் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருந்து அவங்களுக்கு நான் எல்லா உதவியும் செஞ்சு நான் வந்து நல்ல பெரியாளாக வருவேன், கலெக்டராக வருவேன். அழக்கூடாது. சரி நீ சொல்லவே வேண்டாம். சரிப்பா, சரி பரவாயில்ல. மூளைகள்ல நரம்புகள் எல்லாம் நீர் கோத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி இருந்தது முதுகுல. அதில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ அப்பத்துலேருந்தே ஆனால் ஆப்ரேஷன் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி சென்னை ஜிஹெச்சு கூப்பிட்டு போக சொன்னாங்க. அங்கே கூப்பிட்டு போய் பண்ண வேண்டாம், இருக்கிற வரைக்கும் பாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் ஜிஹெச்லேயே வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த புதுசுலையும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் இங்கேயே பண்ணுறாங்க, இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணினாங்க. அப்புறம் பண்ணும்போது சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து இந்த யூரின் ப்ராப்ளம், இந்த குறைபாடுகள்லாம் கண்டிப்பாக வரும், பண்ணாமல் விட்டால் உயிருக்கு ஆபத்தாயின்னு முதலே சொல்லி தான் பண்ணினாங்க. நடக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் 5 வயசு வரைக்கும் நடக்கவே முடியாது. 5 வயசுக்கு மேலே தான் அப்படியே நடக்க பழகினாங்க. இது வந்து ரோலேட்டர் வாக்கருங்கிறது இதுதான் சார். இந்த ரோலேட்டர் வாக்கர் வந்து குழந்தைகளை பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்க்ரூ, ஸ்ப்ளிண்ட்ரு இதெல்லாம் கொடுத்துருந்தோம். கணக்கெடு மெஷர்மெண்ட் எடுத்து அதெல்லாம் ஸ்டேஜ் தாண்டதுக்கு பின்னாடி இப்போ வந்து எல்போ கரெக்சஸை ரோலேட்டர் வாக்கர் இப்போ கொடுத்து இந்த ரோலேட்டர் வாக்கர் மூலம் அது வந்து வெளியில் நல்லா எல்லா பக்கம் போகிற அளவுக்கு இப்போ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ நடக்க போகலாம். அப்படியே போங்க. பிடிச்சிக்க, நல்லா பிடிச்சிங்க. வெரி குட், சூப்பர் குட். அப்படியே போங்க. அப்படியே போங்க. இது ரொம்ப உபயோகமாக இருக்குது சார். இதனால நல்ல உபயோகமாக நல்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ரொட்டிக்கவுண்டு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த குழந்தை வந்து வீட்டில் படிக்கவே முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே போய் நான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு எஸ்எஸ்சி ஐஇடியில் இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு விவரத்தை எடுத்து சொன்ன பின்னாடி அது நடக்க வைக்கிறதுக்காக அந்த கால் இப்படி இருந்தது. என்ன பிரச்சனை பாப்பாவுக்கு? என்ன பிரச்சனை? பாப்பாவுக்கு வந்து உடல் உறுப்பு குறைபாடு, செரிபிரல் பாலிசி. இது வந்து என்னென்னா மூளை முடக்குவாதம்னு சொல்கிறோம்ல பகவான். இந்த முடக்குவாதம் வந்து இந்த கால் வந்து முன்னாடி வந்து சுத்தமாகவே நடக்க முடியாமல் இப்படி இருந்தது. இப்போ இதுக்கு பின்னாடி இதுக்கு அந்த ஸ்ப்ளிண்ட்டு காலுக்கு வச்சுக்கோம்னா அதை கொடுத்து இதுக்கு நேராக ஸ்பெஷல் ஷூ போட்டு இந்த காலை வந்து ரொம்ப இப்படி இருந்ததை அப்படி நிமித்து வச்சு கொஞ்சம் நடந்து கொஞ்சம் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. பின்னாடி இப்போ வந்து அது ஸ்கூலில் போய் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கு. நல்லா அதனால் போய் ஸ்கூலில் போய் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டை இந்த திட்டம் மூலம் அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சு அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து இப்போ நல்லா நார்மல் அளவு கொண்டு வந்தாச்சு. தேடாம நீ பயிற்சி இதே மாதிரி டெய்லி நடக்க வச்சு அளவுக்கு நான் டெவலப் பண்ணுறேன். அதுவாக ஸ்கூலுக்கு நீ போயிடுறேன். ஆனால் ரோலேட்டர் வாக்கர் வந்து எஸ்எஸ்சி ஐஇடிலேருந்து கொடுத்ததுங்க. நல்ல அற்புதமான பொருள், உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். வெரி குட், சூப்பராக நடக்கிறீங்க. குட். இது என்னென்னா இந்த குழந்தைகளுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அசஸ்மெண்ட் டைப் இருக்குது. இதுதான் வந்து இது இப்போ இப்படி வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதுவும் அசஸ்மெண்ட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகள் வந்து நடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அருமையானது. அதை வச்சு பயிற்சி கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த பின்னாடி வாங்க போட்ட மாதிரி போடுங்க. இப்படி அப்படி நடங்க. நீங்கள் நடங்க. விட்டுருங்க பகவான். தனியாகவே நடப்பாங்களா? இப்போ தனியாகவே நடக்க பயிற்சி கொடுத்த பின்னாடி இப்போ தனியாக நடக்கிறாங்க. நடங்க, அதுவாக நடங்க. அப்படி வந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுத்து மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும்போது
மறந்துடுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த முகமெல்லாம் ஞாபகத்திலே இருக்காது. அது நடந்த விஷயங்களும் மறந்துடும், ஞாபகத்தில் இருக்காது. கேட்டாலும் தெரியாது. படிக்கிறதுல எல்லாமே கரெக்டாக சொல்லுவாளுங்க. அந்த யாராவது உறவினர்களோ யாராவது தெரிஞ்சவங்களோ முன்னாடி இருந்த வீடெல்லாம் வீடு கட்டி நாங்கள் 7 வருஷம் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் இல்லை. கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாள். பொண்ணு அழாமல் இருக்கு. ஓகே, நல்லா படிக்கணும். சரியா? உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும். புரியுதா? அதனால் எப்போவுமே அழக்கூடாது. சரியா? ஓகேவா? கை கொடுங்க. இந்த குழந்தை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை வச்சு தான் அந்த காலுக்கு கொடுத்தது. இது வந்து ஸ்பெஷல் ஷூ. இதை வச்சு தான் இது மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கேலிஃபரை வந்து காலில் மாட்டுறது. கேலிஃபருங்க இந்த காலில் மாட்டுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கலந்து பண்ண வலிக்காது. இந்த மாதிரி போட்டு இது குழந்தையிலேருந்து இப்படி போட்டு இப்படி வச்சதுக்கு பின்னாடி தான் இந்த இடத்துல வந்து சமமாக வந்தது. இந்த குழந்தையிலேருந்து இந்த பிள்ளைக்கு பாருங்க இப்படி போட்டு இந்த வளைஞ்ச காலுக்கு இப்படி இருக்கும்போது இந்த பாதம் வந்து வளைஞ்சிருக்க பாதம் வந்து நல்ல தட்டையாக சமமாக வந்துடுது. இதுக்கு முன்னாடி இந்த ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்துருச்சு கால் இது மாட்டினதுக்கு பின்னாடி. அதே மாதிரி இது இந்த கால் கொஞ்சம் குழந்தையில வந்து இப்படி கொடுத்தனால கால் நேரம் வந்திருக்கு. சும்மா அப்படி எது லேசாக மெதுவா எந்திரிச்சு மெதுவா அதே சார் இதோட ஷூ இருக்குங்க, எடுத்துட்டு வரட்டுங்களா? அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு வர நிலைமை இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தி அந்த கேம்பில் வந்து காலை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி காலை உள்ள வந்து மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் ஷூ போட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தது. அப்புறம் திருப்பி என்னென்னா மீண்டும் அதை நடக்க பயிற்சி கொடுத்து கொண்டு வந்து இப்போ அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலிஃபர் கிரச்சஸ்ஸு, அடுத்தது வீல் சேரு, ட்ரைசைக்கிள் இப்படியுமா கொடுத்து இப்போ வந்து ரோலெட் அளவு கொண்டு வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ அதுவாக தன்னால் ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலைமையை ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து ஏற்படுத்தியாச்சு இந்த குழந்தைக்கு. இனி வந்து யாரும் எதிர்பார்க்காம வாழ்கிற அளவுக்கு அது வந்து தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கிறது. ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், டாய்லெட்டிங் பயிற்சி அதுவே பயிர் அளவுக்கு பண்ணியிருக்கு. இதை விட இன்னும் பயிற்சி தேவைப்படுது. எங்களுக்கு தேவைப்படப்பட நாங்கள் பயிற்சி கொடுக்க இன்னும் அதை வந்து நல்ல நார்மல் செட்டப்பை கொண்டு வர முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது முதல்ல. அதனால் அவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே உறுதுணையாக அந்த குழந்தைகளோடய நாங்கள் இருந்து சேவை செய்ய எப்போவுமே நாங்கள் தயாராக இருப்போம்.